இப்போ உன்னுடைய என்னுடைய மைண்டில் என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் இந்த பாக்ஸில் வந்தால் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? சொல்கிறது எவ்வளோ பேருக்கு புரிஞ்சு? நீ ஒன்று ரொம்ப நல்லவன் எல்லாம் சொல்லிக்கலாம், சந்தோஷம், நல்லவன். நான் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யலைங்க, நான் யாருக்கும் எந்த தீங்கும் போயிடலைங்க. இப்போ உன் எண்ணங்கள் எல்லாம் இங்கே வந்துச்சின்னு வையே, நீ யாருன்னு எவ்வளோ பேருக்கு தெரியும்? நான் யாருன்னு எனக்கு தெரியும்னு சொல்கிறவங்க மட்டுக்காரங்களுக்கு, கணவனுக்கு மனைவி இதெல்லாம் விட்டு நீ யாருன்னு உனக்கு தெரியும்னு சொல்கிறவங்க காரங்களுக்கு. நீ போய் கண்ணாடி முன்னாடி நின்று மூஞ்சி வைப்பார், காரி துப்புற மாதிரி இருந்துச்சுன்னா உன்னையே பார்த்து துப்பிக்கும். இல்லை அந்த கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது உன்னோட எண்ணங்கள் உன் வாழ்க்கையை பார்த்துட்டு அப்படி உன்னால நான் சொல்றது எவ்வளோ பேர் புரிஞ்சு, உன்னால உன்னை அக்செப்ட் பண்ண முடியுமா பாரு. நீ யாரு, உன் எண்ணங்கள் என்ன, உன்னோட செயல் என்ன, நீ உன்னோட நான் சொல்றது புரிஞ்ச புரியல. கேன் யூ அக்செப்ட் யுவர் செல்ஃப்? எனக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் ரெல்மோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் சொல்றேன். நான் நல்ல கவனி, கர்த்தர் எவ்வளோ ஞானம் உள்ளவர்னா நீ சிந்திக்கிறது எல்லாத்தையும் மறைச்சு வச்சுக்கிறாரு. ஆனால் உன்னுடைய எல்லா சிந்தனைகளும் ஆவிக்குரிய உலகத்தில் சத்தமாக துணிக்கும். உன்னுடைய எல்லா எண்ணங்களும் அதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு என்னவாக போகுது? வார்த்தையாக இருக்க போகுது. தூதர்கள் அதை கேட்குறாங்க. அதனால தான் அநேக நேரத்தில் தூதர்கள் நம்மளெல்லாம் பார்த்து ஓடிடுறாங்க. இப்படி ஒரு ஆளா, போமா நீ போய் ரட்சிக்கப்பட்டு வாமா போமா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஞ்சல் நம்மளை விட்டு ஓடுறாரு. என்னன்னு என்ன சொல்ல வரான்? நீ ஃபஸ்ட்டு போய் என்ன பண்ணு, நீ போய் ஃபஸ்ட்டு முழுசாக என்ன ரட்சிக்கப்பட்டு நீ வாமா, அப்புறம் நான் வரேன் சொல்லிட்டு புரிஞ்சுங்களா? நான் யாரையும் ஜட்ஜ் பண்ணல. திஸ் இஸ் கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்டியானிட்டி இஸ் ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரிய வாழ்க்கை. நமக்கெல்லாம் பேர் ஸ்பிரிச்சுவல் தான் நம்ம பேர். நம்மளாம் ஆவிக்குரியவர்கள். ஆவிக்குரியவர்கள் என்ன அர்த்தம்? வெளிப்படையாக நம்ம என்ன பண்ணுறோமோ அது இல்லை. நம்ம ஒவ்வொரு காரியத்தை செய்யும்போது நமக்குள்ள என்ன சிந்திக்கிறோம், அந்த மோட்டிவேட், ஒன்று புரியுதுங்களா? அந்த இன்டென்ஷன், அந்த நோக்கங்கள், அதை சரி பண்ணுங்க.